இதில் டிபேட்டில் பேசும்போது பிரதீப் குப்தா ஆக்சிஸ் மை இந்தியா வந்து தன்னோட நம்பரை 70ன்னு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மேபி அவரோட ரேஞ்சிலேருந்து சொல்லியிருக்கலாம், ஒரு பாயிண்ட் தான். அதை தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் இருந்துமே அவருடைய வாக்குகளாக வருது அப்படிங்கிறது நீங்கள் இந்த முதல்ல சொன்னார் இல்லையா, ஏஜ் குரூப் சொன்னார். இந்த ஏஜ் குரூப் எல்லாமே அர்பன் ரூரல் எல்லாத்துலேயும் ஒரே விதமாக தான் ஒர்க் ஆகணும்னு பார்க்குறீங்களா? அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு வந்து 18 to 18 அந்த கேட்டகரியில் 68% இருக்கு அப்படின்றது அவருடைய போல் சொல்லுது. 20 to 29 வந்து 59% இருக்குன்றாங்க. 30 to 39 வந்து 45 இருக்குன்னாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல என்னால படிக்க முடியல, நான் பார்க்கல. பட் உங்களுக்கு இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு if he got it right அப்படின்னா பிரதீப் குப்தா will have the last laugh. ஏன்னா உங்களுக்கு கடந்த சில போல்லாம் வந்து பிரதீப் குப்தாவுடையது பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆன மாதிரி தெரியல. அவரு சக்சஸ் ஆகல. பட் இந்த போல் தமிழ்நாடு வந்து எப்பவுமே எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 2016 சி ஓட்டர் மட்டும்தான் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து மெஜாரிட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது எக்ஸிட் போல் சொல்றீங்களா? எக்ஸிட் போல் 2016 ஆப்டும் பண்ணோம். இது இங்க நடந்தது. இந்த ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அந்த ட்ரெண்ட வந்து ஆக்சிஸ் மை இந்தியா இவர் வந்து 400 கொடுத்திருந்தாரு. இப்போ இதுல 2024 கொடுத்திருந்தாரு. சோ பாஜக கொடுத்தாங்க. மிசரபிளி ராங். ஆனா இவர் ஒபினியன் போல் ட்ரெண்ட் ஒன்னு இருக்குறது அரவிந்த் ஒத்துக்கிறார். ட்ரெண்ட் இருக்கு. அரவிந்தோட இது என்னன்னா, நீங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கற அந்த ட்ரெண்ட ஒத்துக்கிறேன்றீங்க. இல்ல, அந்த ட்ரெண்ட் இன்னொன்னு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில திமுக அதிமுகன்னு எல்லாருமே முடிவு பண்ணி ஒன்னா போய் 5 ஓட்டு 6 ஓட்டு போடுவாங்க. இந்த முறை அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கிறது. ஒரு ஃபேமிலியில ஒரு ஓட்டு திமுக, மீதி 3 ஓட்டோ 2 ஓட்டோ வீட்டுக்குள்ள, 2 ஓட்டோ தாவேகாக்கு போகுது அப்படின்னும் போது இந்த ட்ரெண்ட் வந்து மாநிலம் முழுவதும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வேறு விதமான ஒரு முடிவுகளை, வேற விதமான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 70 அப்படின்னு அவர் குறைச்சது என்ன சொல்றாருன்னா, worst performance வந்து டிவிகே ஓடது 70 இருக்கும். 70க்கு கீழ டிவிகே போக முடியாது அப்படின்றாரு. which is a huge significant number actually. ரைட். அப்படி இருந்தா என்னவாகும்? இல்ல, இந்த டைரக்ஷன் நம்ம தெளிவா இருக்கு. என்னோட பொறுத்த வரைக்கும் மை ஆக்சிஸோட டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டிவிகே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறதா. அண்ட் H2 டிஎம்கே என்னன்னா, அந்த லாஸ்ட் மேல அந்த ஓட் கன்வர்ஷன், அந்த ஓட்டை சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு திமுக இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்னமும் டிஎம்கேக்கு இதோட அதிகமாக போகும். இந்த நம்ம இப்போ இங்கே ஒரு 90 to 110 ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீட் கன்வர்ஷன் டிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறங்காட்டி போகும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் இல்ல, கட்டமைப்பு எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கட்டமைப்புன்னு எதை சொல்றீங்க? ஏன்னா விஜயோட பிஎல்ஏஸும் டிவிகேயோட பிஎல்எஸ் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறது முக்கியம். இப்போ டிஎம்கே நான் கேள்விப்பட்டது, டிஎம்கே ஒன்றிணைவோம் வான்னு ஒரு கேம்பெயின் ஒன்று நடத்திருக்காங்க. அதுல திமுக உறுப்பினர்களாக பல பேர்த்த சேர்த்திருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற பூத் ஏஜென்ட் அந்த ஒன்றிணைவோ அந்த டேட்டா வச்சு இன்னும் திமுக வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களிக்கவில்லைன்னு சொல்லி அந்த 2 o'clock அப்புறம் அந்த ஒரு கட்டமைப்பு மூலமா அவங்கள வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்கு செலுத்த வச்சாங்களா? வாக்காளர்களை இதுக்கு வாக்குச்சாவடி கொண்டு வர வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்கு செலுத்த வச்சது. அதுல திமுகவுக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த டேட்டா பிளஸ் அந்த கட்சி இது செயல்பாடு. அதனால டிஎம்கேக்கு இன்னும் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் என்னுடைய கருத்து மேபி நான் தப்பா கூட போலாம். ஆனால் நான் பார்க்கக்கூடியது, நான் பார்த்த வரைக்கும் திமுக வெர்சஸ் தாவேகாக்கு தான் தேர்தலா நான் அதை பார்க்கிறேன். ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதாவது பிரதீப் குப்தா வந்து 92 to 110 அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்றது, ப்ரொஜெக்ஷன் பண்றது, அந்த நம்பர் ஒட்டுமொத்த திமுக கூட்டணிக்கு. அப்போ இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. அது எப்படி இருக்கு கூட்டணிக்கு தான். எல்லா நம்பர்ஸுமே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா. அதுல மாற்றம் இதுல நீங்க திமுக மட்டும் இண்டிவிஜுவல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருங்கற கேள்வி நீங்க கொண்டு வரீங்க. ஒண்ணு. ரெண்டாவது அலையன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு, இப்போ காங்கிரஸ்லாம் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றது தெரியல. இதே இப்போ அந்த ஒரு விஷயத்துல இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவோ அதிமுகவோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற அந்த லாஜிக்கே முதல்ல சரியா இருக்குமா? எப்படி பார்க்கணும்? இல்லை, அது வந்து கொஞ்சம் ஃபேக்ட் இருக்க தான் செய்யுது. அது ஃபீல்டுலேயே தெரியுது. ஏன்னா நீங்கள் இந்த முறை நீங்கள் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியிலலாம் ஒரு சுணக்கமும் ஒரு பின்னடைவும் பார்க்க முடியுது.
இது திமுக ஒர்க் பண்ற இடங்கள்ல அது நிக்கிற இடங்கள்ல அது அவ்வளவு இல்லை. நீங்க ஈவன் ஒரு மதிமுக போய் அங்க சூரியன் சின்னத்தில் நிக்கும் போது கூட அங்க இருக்க ஒரு சிம்பலும் மேட்டர் இன்னும் மேட்டர் அது வந்து ஒரு டிஎம்கேவே பாக்குறாங்க. அந்த ஒரு ஒர்க்கும் நடக்குது. காங்கிரஸ் இதுல ஒரு பின்னடைவை தொடர்ந்து பார்க்க முடியுது. அதனால வந்து நிறைய முறை உங்க எண்ணிக்கை சொல்லிட்டீங்க, உங்க இது என்ன சொல்லிட்டீங்க, இன்னும் அதனால சிங்கிள் கூட்டணி பெர்ஃபார்மன்ஸ்னால அதையும் சொல்லிடுறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக ஆட்சி அமைக்கும்ன்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். திமுக அதனுடைய எண்ணிக்கையிலே ஆட்சி அலையன்ஸே 120 வருது, இதெல்லாம் நான் ஏத்துக்கல. ஓகே, சிங்கிள் மெஜாரிட்டில டிஎம்கே ஆட்சி அமைக்கும்ன்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே, திரு நவநீத். எஸ் சார், இல்லை ரெண்டு இது பார்க்குறேன். நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது நான் புதுச்சேரியும் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டும். ஓகே, ஏன்னா வந்து அங்கே வந்து தாவேக்காவும் அங்கே ஒரு புதிய கட்சியாக இருக்கிறது. பட் அங்கே அவங்களுக்கு வந்து எக்ஸிட் போல் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஒரு ஸ்விங் இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா புதுச்சேரியில் வந்து அவர் புதுச்சேரியில் பெருசாக பிச் பண்ணல. இங்கே தான் திமுக SSTVK இல்லை, பட் அவர் பிச் பண்ணலனா கூட வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ பார்ட்டி. இதே ஜென்சி தான் அங்கேயே இருக்காங்க. கரெக்ட். பட் there is a voting pattern change. 17% கொடுக்குறாங்க. நான் ஆக்சஸ் இந்தியா இதுல பார்க்கறேன். ஆக்சஸ்ல தான் கொடுக்கல, பட் they are not giving. இல்ல, 2 மடங்கு அங்க இருக்கேன்னு கேக்குறாரு அவர். புதுச்சேரியில் 17, இங்க 35னா ஒரே விதமான ஆடியன்ஸ் தானே, ஃபேன்ஸ்னா ஒரே விதமா தானே இருப்பாங்கன்னு ஒரு क्वेश्चन பண்ணுங்க. அதனால இது வந்து ஒரு இல்ல, அதுல ஒரு லாஜிக் இருக்க தானே செய்தார். இப்போ நீங்க வந்து அவரை கொண்டாடக்கூடிய அல்லது அவருக்காக வரக்கூடிய பெண்களோ அல்லது இளைஞர்களோ அங்கேயும் அதே விதமா இருக்கணுமேன்னு கேட்கிறார். பாண்டிச்சேரியிலங்க காங்கிரஸோட வாக்குகளை அதிகமா விஜய் பிடிக்கிறார் மை ஆக்சஸ் டேட்டா பிரகாரம். சரி, பாண்டிச்சேரியில். ரைட். சோ அதனால இன்னும் கூடுதலா வரணுமே. அதான் 17% தான் மொத்தமா இன்னும் கூடுதலா வரணும். இல்ல, அங்க என்டிஏ வாக்குகளோட அதிகமான வாக்குகள் காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்கிறார் மட்டும் நான் சொல்றேன். அது தமிழ்நாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஓகே. அவர் சொல்ற ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான லாஜிக் வந்து நீங்க இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில நீங்க வயசு வாரியாலாம் சொன்னீங்க இல்லையா, இந்த வயசு வாரியா இருக்கிறது பாண்டிச்சேரியில ரிஃப்ளெக்ட் ஆகணுமேன்னு கேக்குறேன். அங்கே அதே 35% வந்திருக்கலாமே கேக்குறீங்க. இல்ல, நீங்க இப்போ 20-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 55% தான் அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணுமே அப்படின்றாரு. ஓகே, அதனால வந்து இது வந்து அவர் ஷாம் சார் சொல்ற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வந்து டெஃபினட்டா வந்து அவரால் வந்து சீட் எடுக்க முடியுமான்றது வந்து நம்ம 2000 அடுத்த தேர்தலில் தான் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் இப்போதைக்கு மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அது டெஃபினட்டா பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் டெஃபினட்டா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஃபியூச்சர் இருக்கிறதா நம்ம பார்ப்போம். திரு ஷியாம், உங்கள்ட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நவநீதன் சொல்றது ரொம்பவும் சரிதான். ஓகே, என்னோட கருத்துப்படி 40% திமுக அணிக்கு வந்தால் அது வந்து குறைந்தபட்சம் 150, அதிகபட்சம் 180 இடம் கிடைக்கும். 200 நோக்கி போயிடும் 40% வந்தா. அப்படின்னா விஜய் எவ்வளவு வாங்க முடியும்னு நான் என்னோட கணக்கு 8 to 12 தான் இப்போதும். இந்த 12% கொஞ்சம் கூடலாம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அதை பற்றி நானும் இதையாவும் அப்பப்போ வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்போம். அதை தாண்டி நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, நம்ம ரெண்டையும் போட்டு குழப்புறோம். எக்ஸிட் போல்ல வந்த ஃபிகர்ஸையும் வச்சுக்கிறோம், அப்புறம் சொந்த அனுபவத்தையும் சொல்றோம். நான் எக்ஸிட் போல் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் சொந்த அனுபவத்தை மட்டும் தான் நான் சொல்றேன். இதையும் சொல்றோம், தொகுதி வயசும் சொல்றோம். நம்ம போன இடத்துல இப்படி இருந்துங்க ட்ரெண்டு, பிள்ளை எல்லாம் இப்படி சொன்னாங்க அப்படியும் சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. எக்ஸிட் போல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸிட் போல்ல எப்படி சார் வந்து கம்யூனிட்டி எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, திருப்பி அது ஒரு போஸ்ட் போல் தானே. கம்யூனிட்டி, ஓபிசி, பிராமின் இப்படி எக்ஸிட் போல்ல கேட்க எங்க நேரம் இருக்கு அப்படின்னா, திருப்பி நம்ம வந்து ஒரு கொஸ்டினர் கொடுத்து வீட்டுல கேட்கிறோம். அதுல எப்படி அது சரியாக இருக்க முடியும்? வாக்களித்தவுடன் கேட்டால்தான். இதுல எப்போதுமே சார் கலைஞர் சொன்னதுதான் கடைசி. என்னன்னா, தோத்தவன் சொல்றது சதவீத கணக்கு, ஜெயிச்சவன் சொல்றது சீட்டு கணக்கு. இவ்வளவுதான். ரொம்ப முக்கியமாக ஒரு புள்ளியும் சொன்னீங்க. இது போஸ்ட் போலாக தான் இருக்க முடியும். எக்ஸிட் போலில் கம்யூனிட்டியெல்லாம் கேட்டு வாங்க முடியாது, அந்த ஷீட்டெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு நேரமே இருக்கு. ரைட். அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதே போல் நவநீத் அவர்கள் சொல்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.